அலிஷா அப்துல்லாவின் பச்சிளம் குழந்தைகளை மையப்படுத்தி ஆபாச பேச்சு தொடர்பாக யூடியூபர் திருச்சி சூரிய சிவா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஆபாச பேச்சு தொடர்பாக மற்றொரு யூடியூபரான முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. அலிஷான்ற பார் அந்த பிரச்சனை கூட ஐயோ என் வாய் வேற எப்ப பார்த்தாலும் அது பொறுக்கி பைய பொறுக்கி பையடா பொறுக்கிடா நீ. குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு, அது அவங்களுக்கு தான் பிறந்திருக்குன்னு அவங்க காட்டுறாங்க. மாமா ஆயிட்ட. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அதுவும் ட்வின்ஸ் இல்ல பாத்தீங்களா இல்லையா? ஒன்னு அந்தம்மா மாதிரி இருக்குது, இன்னொன்னு அவங்க வீட்டுக்கு மாதிரி இருக்குது. அப்படியா? எனக்கு வேற மூஞ்சில தெரிஞ்சது. செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசிக்கிற? ஆனா அது ட்விட்டர்ல டெலிட் பண்ணியாச்சு தெரியும்ல. ஆமா, அப்புறம் ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் டேக் பண்ணிக்கிட்டு தான் வரிசையா ஆளாளுக்கு ஒருத்தரை டேக் பண்றாங்க. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அது லூஸ் ஆகுது. குழந்தை போனதுச்சு ரைட்டு, அது எதுக்கு பொது தரத்துல போடணும்? குடும்பத்தை பத்தி போட்டானா 4 பொறுக்கிங்க வருவாங்க, பச்சை பச்சையா எழுதுவாங்க. உன்னையே நீயே கேக்குற. அந்த மேட்டர் நீ வெளியே பேசிருக்கூடாது. எந்த அலிஷா மேட்டர் சொல்றேன், அததான் சொல்றேன். அது வெளியே எங்கேயும் சொல்லவே இல்லை. நீயா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட. யாரு அப்பயும் நீ பண்ண வேலைதான். மாட்டுப்பலா நல்லா சரி, இதான் உன் கடைசி சிரிப்பு. 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயங்கள அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓ 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயம் தான் என்ன? மண்டே போலத்துறேன். சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க சேனலுக்கு இன்டர்வியூக்கு கேட்க போன பாவத்துக்கு உனக்கு நல்லது செய்ய போன பத்தியா? என்ன செருப்ப கழட்டின்னு அடிச்சு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. இந்த மேயர் பிரியாவுக்கு என்ன தன்னை பத்தி என்ன நினைப்புன்னு தெரியல. பெண்மையை பத்தி பெண்ணியத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அடிப்படை தகுதி இருக்கா? திராவிட மாடல்கள் உங்களை தான் கேட்கிறேன். அரசு பள்ளிகளில் புதிய கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. பின் உள்ளே குத்துவிளக்கேற்றும் போது மேயர் பிரியா எம்எல்ஏவை விளக்கேற்ற விடாமல் புறக்கணித்தார். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அவர் கேட்டும் கொடுக்காமல் எம்எல்ஏவுக்கு அருகில் இருந்த அதிகாரியிடம் மெழுகுவர்த்தியை கொடுத்தார். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். எம்எல்ஏ கோபித்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். தொடர்ந்து 2வது நிகழ்ச்சியாக அங்கே மேயர் பிரியா எம்எல்ஏவிடம் குத்துவிளக்கேற்றுமாறு மெழுகுவர்த்தியை கொடுத்ததும் அவர் வாங்கவில்லை. சபாஸ் மாமா சபாஸ். சரி இங்கேயாவது ஏற்றுங்க என மேயர் கூற, அனைத்து திரிகளையும் நீங்களே ஏற்றுங்கள் என எம்எல்ஏ பதில் கொடுத்தார். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. மீண்டும் மேயர் கேட்டும் எம்எல்ஏ மறுத்தார். கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர். அவரது ஆதரவாளர்கள் கைத்தட்டி கோஷம் எழுப்பினர். டென்ஷனான மேயர் அங்கிருந்து வேகமாக கிளம்பினார். இங்கே இன்சல்ட் பண்றோன்ற மோட்டிவோட தான் வந்து அவங்க பண்ணதே. ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர மாதிரியே பிளான் இல்லையா. எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வரேன் அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னு இன்சல்ட் பண்ணுன்றதுக்காகவே இதை இது பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பிளான். வழி விட்டீங்கன்னா ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க. குத்துவிளக்கு ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. உங்க சொல்ற பிரசிடென்ஸ் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ தான் அந்த கேண்டில் ஏற்றிருக்கணும், அதுக்கடுத்து தான் மேயர் ஏற்றிருக்கணும், அதுக்கடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸரே ஏற்றிருக்கணும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஏற்றிட்டு அடுத்தவங்க கிட்ட கொடுக்காம இன்னொருத்தவங்களை பைபாஸ் பண்ணி அவங்கள இன்சல்ட் பண்ணி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு புரோட்டோகாலையும் தப்பா பேசி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. புரோட்டோகாலை கூட இவங்களுக்கு ஏத்தாப்புல மேனிபுலேட் பண்ணி அதை மக்கள் கிட்ட சொல்லி இவங்க தான் பெருசுன்ற மாதிரி காட்டிக்கிறதுல கூட திமுக எச்ச வேலை பார்க்குது. இப்படியே கண்டினியூஸா பண்ணுங்க, நிறுத்திடாதீங்க. 5 வருஷத்துல நீங்க காணாமவே போயிருவீங்க. இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க மேடம், அது எப்படி மேடம் பாக்குறீங்க?
பத்திரிகையாளருக்கு அழைப்பு வரும். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு வரல அப்படின்றது பிஆர்ஓ கிட்ட கேளுங்க. அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. ரீசெண்டா மேயர் பிரியாவோட வீடியோ ஒன்று வைரல் ஆச்சுங்க. அதுல குடியரசு தின விழாவை முன்னிட்டு சில பேருக்கு விருது கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த விருது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது யார் கூடயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு முக்கியமான போன் கால்னா அப்படி ஓரமா போய் பேச வேண்டியது தானே. என்னடா நீங்க மேடையில நின்னு போன் பேசுறது விருது வாங்குறவங்களுடைய உழைப்ப கொச்சைப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நீங்க பண்ற சில முட்டாள்தனத்தினால வந்து கமெண்ட்ல கோட்டால மேல வந்தா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இருக்க பொறுப்புக்கு கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கோங்க. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த ஏத்து மிதி விழுகும். எப்போவுமே டபேதார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கோர்ட்லையும் இருப்பாங்க, மாநகராட்சி. அந்த மேயர் வரும்போது அவங்களுக்கு இந்த செங்கோலை பக்கத்தில் பிடிச்சிட்டு ஒருத்தவங்க வரணும், அதுதான் டபேதார். அதில் இப்போ இந்த தடவை ஒரு பெண்ணை வந்து அந்த போஸ்ட்டுக்கு போட்டாங்க. அந்த லேடி வந்து செங்கோலை பிடிச்சிட்டு வராங்க. வரும்போது இந்த அம்மா பார்க்குது, அது கொஞ்சம் மேக்கப் இதே அந்த அம்மா மாதிரி ஃபேஷியல் போட்டு லிப்ஸ்டிக் போட்டோன்னா கோவம் வந்துச்சு. நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்ன் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, ஒரு சக ஊழியர்களை ஒரு 2-3 பேரை பண்ணாங்க. சிவப்பு சாயந்தோ. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கேள்விக்கே 29னா மற்றவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய லிப்ஸ்டிக்கும் மேடம் லிப்ஸ்டிக்கும் ஒரே ஈக்குவலா இருக்கு, நீங்க அந்த மாதிரி போடக்கூடாதுங்க. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நான் சொன்னேன், வேலையில கரெக்டா இருக்கேன்னா அதை பாருங்க, இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ வந்து ஆர்டர் வந்துச்சு ஜிடில இருந்து மணலிக்கு. வேலை பார்க்குற இடம் வந்து டூயிங் டியூட்டி வந்து மணலிக்குன்னு சொல்லிட்டு அசிங்கமா கேட்பேன். மூஞ்சி முகக்கட்டைய பாரு. ஒரு குழந்தை பெத்து எம்எல்ஏ வந்து ஒரு விளக்கேத்துற இடத்துல கைய நீட்டுறாங்க, கொடுக்காம அப்படி தள்ளி புறக்கணிச்சு அவங்கள்ட்ட வேற ஆள்கிட்ட கொடுக்கற. எவ்வளவு காண்டு பிடிச்சவளா இருக்காரு. நீ எல்லாம் மேயருக்கே தகுதி இல்லாதவ. உன்னெல்லாம் நீ வெளியே வந்தீங்கன்னா இனிமேல் மலைக்கு நீ வந்துதான் வாங்கணும். வெளியே வா, நீ வா. மேயர்னு மழை டைம்ல வருவல, அப்ப இருக்கு உனக்கு இரு. அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்டேன். குடுக்கறத எப்படி அசிங்கமா இல்ல உனக்கு அந்த இடத்துல? நீ எல்லாம் மேயர்னு சொல்ல, நீ உனக்கெல்லாம் ஓட்டு வேற போடுவாங்களா இனிமேலு? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை குழந்தை பெத்து வந்து நின்று நிக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியில. அந்த நிகழ்ச்சியில போய் இவ்வளவு அசிங்கப்படுத்துற. நீ மேயரே கிடையாது, நீ ஒரு துரோகி. திமுக தூக்கு என்ன சொன்னாங்க, சொம்பு தூக்கி. திமுக கொத்தடிமை, நீ கொத்தடிமை. எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது இழிவு. ஆமா, கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் கவர்மெண்ட் வேலையாக மாற்றி எல்லாருக்கும் வேலையை கொடுத்து நாட்டில் வறுமையை போக்குறேன். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா?